இன்றைய காலகட்டத்தில் வந்து என்னன்னா ரிச் கெட் ரிச்சர் போர் கெட் போர்ன்ற சூழலில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு கார்ப்பரேட்டுகள் விரல் விட்டு எண்ணக்கூடிய கார்ப்பரேட்டின் கையில் வந்து உலகினுடைய செல்வம் வந்து குவிந்து கொண்டிருக்கின்றது. முதலாளித்துவம் கிட்டத்தட்ட முழுமையாக தோல்வியை சந்தித்திருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் அந்த தோல்வியிலிருந்து முதலாளித்துவம் தப்பிப்பதற்காக ஒவ்வொரு நாடுகள்லையும் பார்த்தீங்கன்னா அதை பல்வேறு வழிகளில் வந்து கவுண்டர் ரெவல்யூஷன் படக்கூடிய என்னன்னா பல்வேறு எதிர்ப்புரட்சி சக்திகளை வந்து இன்னைக்கு வந்து முதலாளித்துவம் தூண்டி விட்டுருக்குது. நீங்கள் சாதி அடிப்படையிலலாம் இனம் பிரச்சனையாக இருக்கலாம், மக்களில் வந்து ஒருவர் தனக்கு எதிரானவர் என்ற கருத்தோட்டை உருவாக்கி மக்கள் ஒன்று சேர்வதை பிளவுபடுத்தக்கூடிய வேகலை வந்து இன்னைக்கு வந்து உலக முதலாளித்துவம் இயங்கி கொண்டிருக்க சூழல்ல முதலாளித்துவத்தினுடைய நெருக்கடிகளை மக்கள் மத்தியில் பேசி அவர்களை வந்து நம்ம அரசியல் ரீதியாக அணிதிரட்டி வெற்றி பெற முடியும் என்பதை வந்து இந்த மேயர் தேர்தல் வந்து வெளிப்படுத்தியிருக்கு. குறிப்பாக மந்தானியுடைய ஒரு விவாதமே பார்த்தீங்கன்னா அவர் தெளிவாக பேசுகிறாரு. நீங்கள் அந்த விவாதத்தில் கூட பார்க்காம கேட்குறாங்க, உங்களை முத்திரை குத்துவாங்கல்ல, அந்த மாதிரியான முத்திரை குத்தும் போது அந்த முத்திரை எப்படி வந்து லாவகமாக சாதுரியமாக சாதகமாக பயன்படுத்தணும் என்பது வந்து மும்தானியுடைய வெற்றியிலேருந்து நம்ம பார்க்க வேண்டியிருக்குது. அவருடைய உரையாடல் இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு அவர் வந்து இந்தியாவை சேர்ந்தவர் தான். இப்போ நீங்கள் வந்து எல்லாரும் கேட்குறாங்க வந்து மோடி வந்து நியூயார்க் வந்தாருன்னா அவருடைய தேர்தல் பிரச்சாரத்தில் நீங்கள் வந்து பங்கெடுப்பீங்களா அப்படின்னு கேட்கும்போது என்னென்னா மற்ற ஒரு 3 கண்டஸ்டர்னா 2 பேரும் இல்லைன்னு சொல்கிறாங்க. மம்தானிக்கிட்ட வரும்போதுன்னா நோ, இருந்தாலும் 2 வார்த்தை எக்ஸ்ட்ரா சொல்கிறேன். எங்கள் அப்பா வந்து குஜராத்துக்கார் தான், அதோடைய இதில் தான் குஜராத் முஸ்லீமு, எனவே என்னென்னா நான் வந்து ஒரு இஸ்லாமியர் அப்படின்னு தன்னை அடையாளப்படுத்தி கொண்டு அடுத்த எடுத்துனா நான் வந்து மோடிக்கு எதிராக தான் செயல்படுவேன் என்பதை அவரோட வந்து ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸ்லயோ பேரணியிலோ பங்கேற்க மாட்டேன், இஸ்ரேலுடைய நெத்தனியாகியோடு மோடியை ஒப்பிட்டு பகிரங்கமாக வந்து பேசுறாரு.